நான் உண்மையாகவே வந்து எப்போவுமே ஒரு விஷயம் கற்றுக்கினதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் திருப்பியும் யாராவது 10th படித்ததுக்கப்புறம் திருப்பி 10th படிக்க முடியுமா? கஷ்டம். +2 படித்ததுக்கப்புறம் +2 படிக்க முடியுமா? அது மாதிரி போன ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு தான் ஆக்சுவலாக இந்த தடவை வந்தேன் நான். இட் இஸ் எக்ஸலண்ட்டு. ஒரு என்ன டாக்டர் சொன்னீங்க? அது நாத பிரம்மம். இது வந்து புதுமையான ஒரு வார்த்தையாக இருக்குது. இது வரைக்கும் முன்னாடி நான் நிறைய தியான பயிற்சி போயிருக்கேன். இது வித்தியாசமான ஒரு தியானம் தான். நம்மளை கிட்டத்தட்ட வேற ஒரு உலகத்துக்கு வந்து அழைச்சிட்டு போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் நிறைய தியானத்தில் வேற வேற உலகத்துக்கு அனுப்பி விடுறாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட எண்ணங்களை எப்படி நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் நாதம் மூலியமா அப்படின்றது ஈஸியாக புரிய வச்ச ஒரு தியானம் அது. அதே மாதிரி ஆற்றலை வெளியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது அப்படின்றது யாருமே வந்து ஈஸியாக சொல்லி தர மாட்டாங்க. உடம்புல இருக்க ஆற்றலை தேவையில்லாத ஆற்றலை வெளியே எடுக்கிறது இது வந்து பெரிய சூட்சுமமான ஒரு விஷயம். தியானத்தில் யாருமே ஆரம்ப கட்டத்தில் சொல்லி தர மாட்டாங்க. தியானன்றது உட்காந்து தியானம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, மூச்சு எங்கே மேலே போகுது, மூச்சு எங்கே கீழே வருது பண்ணுங்க, நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இதே எத்தனை வருஷமாக இதை கேட்டுட்டு இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாமே அல்டிமேட்டாக வந்து நம்மளோட தேவையில்லாத ஆற்றலை வெளியெடுக்கிறதுக்கும் தேவையான ஆற்றலை உள்ளேட்டுன்னு வரதுக்கான ஒரு பயிற்சி தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டாக்டர்கிட்ட வந்து கற்றுக்கினது. எளிமையான ஒரு முயற்சி அது. எப்படி நம்ம ஆற்றலை வெளியே எடுக்கிறதுன்றது உண்மையாகவே அதை ஃபீல் பண்ணேன் நான் இந்த தடவை. அது 5 நிமிஷத்தில் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இதெல்லாம் இது கிட்டத்தட்ட 2 நாள் தியான பயிற்சி 3 நாள் தியான பயிற்சியில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எளிமையாக நமக்கு 3 மணி நேரத்தில் 5 நிமிஷத்தில் சொல்லி கொடுத்துருக்காரு. உண்மையாகவே இது வாழ்த்த வேண்டிய விஷயம். அவர்கிட்ட கிரெடிட்ஸ் கோஸ் டு டாக்டர் தான். அது இது இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இது வந்து பயிற்சியை பற்றியான ஒரு விஷயம். ஏற்கனவே சொன்னது எல்லாமே நம்ம வந்து ஒரு பிடிச்ச படத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் பிடிச்ச படம் போனாலும் அந்த இன்டர்வல் வந்தோடனே நம்மகிட்ட பாரத்தை பாத்ரூமில் இறக்கிட்டு ஒரு ஸ்நாக்ஸ், அந்த காலத்துனா கோன் ஐஸ்கிரீம் வாங்குவோம், இந்த காலம்னா பர்கர் வாங்குவோம், சாண்ட்விச் வாங்குவோம். ஆனால் என்னதான் 3 மணி நேரம் படம் பார்த்தாலும் கிடைக்கிற அந்த 20 கூட கிடையாது, 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் படம் மாதிரி நிறைய ஓடின்னு இருக்குது. இந்த நேரம் 3 மணி நேரம் அப்படின்றது இன்டர்வெல் மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்டர்வெல் மாதிரி இது. பட் இந்த இன்டர்வெல்லை வந்து எவ்வளோக்குள்ள நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். தேங்க்யூ.